ராஜேஸ்வரி திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட மல்லி நேராக விஜயை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனால் ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க, மல்லிக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. அடுத்து இவ என்ன பண்ணுவா, முட்டாள்தனமாக போயிட்டு நேராக அப்படியே விஜய்கிட்ட சொல்லுவா. ஆனால் விஜய் அதை நம்பாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் எல்லாத்தையும் மல்லி மேலே திருப்பி விடணும். அப்படி திருப்பி விட்டோம்னா எல்லா பழியும் மல்லி மேலே போட்டு இது மூலிமா மல்லியை வீட்டோட துரத்திடலாம் அப்படின்னு ராஜி பிளான் பண்ணுறாங்க. மல்லி போயிட்டு ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. மல்லிக்கு தெரிஞ்ச அந்த கான்ஸ்டபிள் இங்கே விட மாட்டாங்க மல்லியை. ஏன்னு கேட்டால் ராஜேஸ்வரிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. பணம் வாங்கிக்கிட்டு இல்லை மேடம் நீங்கள் நினச்சப்பெல்லாம் போயிட்டு விஜயை பார்க்க முடியாது அப்படின்னு தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. மல்லிக்கு என்ன பண்ணுறது புரியல. அப்போ தான் ராஜி தனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை செட் பண்ணி நம்ம அன்னப்பொன்னிக்கு ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறாங்க. பண்ண வச்சுட்டு அதே ரவுடிகளே மல்லிக்கு கால் பண்ணி இது மாதிரி உங்கள் பெரியம்மாவுக்கு அடிபட்டு போச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீங்கள் போயிட்டு உடனே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மல்லி அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கான்ஸ்டபிள் உடனே என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் இதுமாதிரி எங்கள் பெரியம்மாவுக்கு அடிபட்டு போச்சு, நான் கிளம்பி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே பார்க்குறாங்க அன்னப்பொன்னியை. அன்னப்பொன்னி அப்படியே பொறுமையாக முடிச்சு பார்த்துட்டு படுத்துருக்காங்க. பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா, உங்களுக்கு யார் பெரியம்மா அப்படி பண்ணது, ஏன் பெரியம்மா நீங்கள் வெளியே போனீங்க, பார்த்து போகிறது இல்லையா அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. உடனே அன்னப்பொன்னி சொல்கிறாங்க, இல்லை பிள்ளை என்னை பார்த்தா நானா அவ்வளோ சின்ன பொருளாக தெரியுது, இம்புட்டு பெரிய உருவம் ரோட்டில் வரது கூட தெரியாமல் ஒருத்தவன் கார் ஓட்டுறானா, அப்போ அவன் தெரியாமல் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை பிள்ளை, எவனோ தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு மல்லிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. பெரியம்மா நீங்கள் சொல்கிறது உண்மை தான் பெரியம்மா, இது நமக்கு தெரிஞ்ச நமக்கு பிடிக்காத ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க, அவள் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை பெரியம்மா, அவள் ரொம்ப மோசக்கடியாக இருக்கா. என்ன பண்ண சொல்கிற, நீ யாரை பற்றி பேசுகிற, வேறு யார் பெரியம்மா, நமக்கு இருக்கிற ஒரே எதிரி அந்த ராஜேஸ்வரி மட்டும்தான். என்ன பண்ண சொல்கிற, அவள் ஏன்டி இதெல்லாம் பண்ண போகிறா. இல்லை பெரியம்மா அவள் இன்னைக்கு காலையில் வக்கீல்கிட்ட என்ன பேசினா தெரியுமா. என்ன பண்ண சொல்கிற. ஆமாம் பெரியம்மா வக்கீல்கிட்ட விஜய் இன்னும் 2 வருஷத்துக்கு வெளியே வரக்கூடாது, அவனை வெளியே வர விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன், 2 வருஷத்துக்குள்ளே விஜய் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் என் பேரில் மாற்றிடுவேன், அப்புறம் விஜய் நடுத்தருக்கு வந்துடுவான், அப்போ தான் விஜய் நான் சொல்கிறது கேட்பான், அப்போ தான் அந்த மல்லியை வீட்டை விட்டு அடித்து துரத்த முடியும் அப்படின்னு அந்த ராஜேஸ்வரி வக்கீல்கிட்ட பேசியிருந்தா பெரியம்மா. நான் எல்லாத்தையும் காதில் வாங்கினேன். அப்படியே நான் துடிச்சு போயிட்டேன். நம்ம ராஜேஸ்வரியை என்னமோ நினச்சோம், ஆனால் அவள் கூட போகிற தம்பிக்கு இம்புட்டு போய் துரோகத்தை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்கள் நான்லாம் என்ன பெரியம்மா சொல்லுங்கள் பார்க்கலாம். அடிப்பாவி அவள் அவ்வளோ பெரிய மோசக்கடியா புள்ள. ஆமாம் பெரியம்மா அதை தான் சொல்லான்னு ஜெயிலுக்கு போனேன், அதுக்குள்ளே உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சவொடனே நான் ஓடி வந்துட்டேன். புள்ள என்னை விட இந்த விஷயத்தை முதல்ல நின்று விஜய் தம்பிகிட்ட சொல்லு புள்ள, அவர் தான் அக்கா அக்கான்னு அவளை ரொம்ப பெருசாக நம்பிட்டு இருக்காரு, ஆனால் அவள் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிகிட்டு இருக்கா. இல்லை புள்ள இது கண்டிப்பாக விஜய் தம்பிக்கு தெரிஞ்சாகணும், கண்டிப்பாக பெரியம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே மல்லின்னு குரல் கேட்குது. மல்லி ஒன்று வெளியே வந்து பார்க்குறாங்க யாருன்ட்டு. பார்த்தா விஜய் நிற்கிறாரு. விஜய் நீங்கள் எப்படி விஜய்ங்க வந்தீங்க. மல்லி அது இருக்கட்டும் போல, வெண்பாக்கு என்னாச்சு, வெண்பா எங்கே, வெண்பா எப்படி இருக்கா இப்போது. என்ன விஜய் சொல்கிறீங்க, வெண்பாவுக்கு என்னாச்சா. வெண்பாவுக்கு ஒன்றும் இல்லையா விஜய், ஏன் வெண்பாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது டாடா அப்படின்னு வெண்பா ஓடி வராங்க. வெண்பா என்னாச்சு வெண்பா, உனக்கு ஒன்றும் ஆகலையே, உனக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லி டாடா துடிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு வெண்பாவை கட்டி பிடிச்சி முத்த விடுறாரு விஜய். கரெக்டாக அப்போ தான் மல்லி கேட்குறாங்க, விஜய் வெண்பாக்கு என்னாச்சு, யார் உனக்கு என்ன சொன்னா. இன்ஸ்பெக்டர் உடனே என்னம்மா யார் என்ன சொன்னு கேட்குறீங்க, காலையில் நீங்கள் ஸ்டேஷன் வந்தீங்களா. வந்தேன் சார். வந்தப்போ அங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு வந்தீங்களா. ஆமாம் சார். வெண்பாக்கு தான் சொன்னீங்க. இல்லையே சார் வெண்பாக்குன்னு சொல்லி எங்கள் பெரியம்மாக்கு தான் சொன்னேன். இல்லைம்மா கான்ஸ்டபிள் தெளிவாக சொன்னாங்க, வெண்பாக்குன்னு சொன்னாங்க. அது தெரிஞ்ச உடனே இவர் ரொம்ப பதறி அழுதார். சரி இவர் மேலே என்ன கேஸ் கன்ஃபார்ம் ஆகலை, இருந்தாலும் சின்ன குழந்தைக்கு அடிபட்டு போச்சு, பாவம் என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல, பெத்த அப்பாவா அவர் ரொம்ப பயங்கரமாக அழுதார். சரி போனா போதுன்னு அழைச்சிட்டு வந்தால் நீங்கள் இதுலேயும் எங்களை ஏமாத்துறீங்களா. இதுக்கு தான்மா உங்களுக்கு ஆளுங்களாம் எது சொன்னாலும் நாங்கள் நம்புறது இல்லை. சரி குழந்தையாச்சுன்னு அழைச்சிட்டு வந்தால் அதுலேயும் எங்களை ஏமாத்திரி பார்த்தீங்களா. கான்ஸ்டபிள் விஜய் அழைச்சிட்டு கிளம்புங்க போல அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்று ஏன் இப்படி பண்ணேன், நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், ஏன் நான் உன்னை எவ்வளோ நம்புகிறேன், ஆனால் நீனு ஒவ்வொரு வாட்டியும் அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்க. சொன்னவொடனே மல்லி ஐயோ விஜய் நான் எதுவும் பண்ணல விஜய். விஜய் நீங்கள் சொல்கிறலாம் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே உங்கள் அக்காவோடைய வேலையாக தான் இருக்குன்னு தோணுது விஜய். என்ன எங்கள் அக்காவோட வேலையா, என்ன மல்லி சொல்கிற. ஆமாம் விஜய் உங்கள் அக்கா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நல்லவங்களே கிடையாது விஜய், அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க என்ன காரியம் பண்ணாங்க தெரியுமா, இன்றைக்கி அந்த வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க என் தம்பி இன்னும் 2 வருஷத்துக்கு ஜெயிலேருந்து வெளியே வரவே கூடாது, அவன் உள்ளே இருக்கணும், அவன் உள்ளே இருந்தால் மட்டும்தான் சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்ற முடியும், அதனால் அவனை வெளியே வர விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு உங்கள் அக்கா பேசினாங்க விஜய். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அக்கா நல்லவங்க இல்லை விஜய், நீங்கள் இப்போது இந்த நிலைமையில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே உங்கள் அக்கா தான், உங்கள் அக்கா போட்ட திட்டத்தால் தான் நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க விஜய், இதுவும் கூட அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது விஜய் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் அப்படின்னு ஒரு கால் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ராஜி கரெக்டாக வராங்க. என்ன விஜய் உன் மனைவி என்ன சொல்கிறா,
எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொன்னாளா? தெரியும் விஜய், அவள் அப்படி தான் சொல்லுவாள். ஏன்னா அவள் பண்ணுற எல்லா வித ஃப்ராடுத்தனமும் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்ல வந்துட்டேன். உன்னை அடிக்கடி காப்பாற்றிட்டே இருக்கேன்ல, அப்போது உனக்கு துணையாக இருக்கிறது யார் இந்த வீட்டில்? நான் மட்டும்தான். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவாள்? அவள் வச்சு தான் சட்டம் இந்த வீட்டில். ஏன்னா அவள் பெரியம்மா. வெண்பா சின்ன பொண்ணுல, வெண்பாவை ஈஸியாக ஏமாற்றிடலாம். உன்னை மட்டும்தான் ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீ டெய்லியும் ஆஃபீஸ் போய்ட்டு வீட்டுக்கு வர, வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு உனக்கு என்ன தெரியும்? அப்போது அந்த இடத்துல உனக்கு துணையாக இருக்குது நான் தானே. அதான் என்னை காலி பண்ணுறதுக்கு எம்புட்டு போய் திட்டம் போட்டிருக்கா பாரு. இன்ஸ்பெக்டர் தெளிவாக சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா, கான்ஸ்டபிள்கிட்ட வெண்பாக்கு அடிபட்டு போச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஆனால் இங்கே கேட்டோன்னு சொன்னா பார்த்தியா? ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லை விஜய், இதெல்லாம் உங்கள் அக்காவோட திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி திட்டத்தை போடுறா பார்த்தியா? பரவாயில்ல விஜய், இந்த வீட்டில் இருந்ததுக்கு உனக்கு நான் அக்காவாக இருந்ததுக்கு நீ நல்லாவே எனக்கு நன்றிகள் பண்ணிட்ட. போதும் விஜய், இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நான் இப்போவே கிளம்பி கனடா போகிறேன். எனக்கு இங்கே இருக்கிற என்ன விஜய் இருக்குது? தம்பி இதாச்சு அப்படிங்கிற பாசத்தில் தான் இருந்தேன். ஆனால் அந்த பாசத்தையே வேஷமாக்கிட்டாலே. போதும் விஜய், இதுக்கு மேலே ஒரு அக்காவுக்கு எந்த அசிங்கம் தேவையில்லை அப்படின்னு ராஜி லைட்டாக நீல்கண்ணீர் வடிக்கிறாங்க. உடனே நம்ம விஜய், மல்லி போதும் நிப்பாட்டு மல்லி, இதுக்கு மேலே நீ என்ன சொல்ல போகிற? ஏன் மல்லி இப்படி தேவையில்ல பழி போடுற அக்கா மேலே? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? உன்னை ஒவ்வொரு முறையும் நம்பும் போதெல்லாம் நீ இதே மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை சிக்க வச்சு என்னை அசிங்கப்படுத்துகிற, அவமானப்பட வைக்கிற. போதும் மல்லி அப்படின்னு விஜய் பேச, மல்லி உடனே விஜய் நான் சொல்கிறது கேளுங்க விஜய், அவங்க நடிக்கிறாங்க விஜய், ப்ளீஸ் விஜய் நான் சொல்கிறது நம்புங்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது விஜய் எதையுமே நம்ப தயாராக இல்லை. இல்லை மல்லி போதும், உன்னை நம்பி நான் ஒவ்வொரு முறையும் அசிங்கப்பட வரைக்கும் போதும். ப்ளீஸ் மல்லி, உனக்கு விருப்பம் தான் இந்த வீட்டில் இரு. இல்லையா வெண்பாவை எங்கள் அக்காட்ட விட்டுட்டு நீ கிளம்பி போயிட்டே இரு. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல மல்லி அப்படின்னு சொல்லும்போது மல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. இதை கேட்டிருக்க வெண்பா உடனே டக்குன்னு, டாடா போதும் நிப்பாடுங்க டாடா, எதுக்கு இப்போ மல்லியம்மா திட்டுறீங்க? வெண்பா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாயை மூடு, நீ சின்ன பொண்ணு. என்னடாடா அடிக்கடி எப்போ கேட்டாலும் நீ சின்ன பொண்ணு, நான் சொல்கிறது எதுவுமே நீ கேட்க மாட்டேங்கடாடா. மல்லியம்மா ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதெல்லாம் மல்லியம்மாவும் புரிஞ்சிக்க மாட்டீங்க, என்னையும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் யார் சொன்னால் கேட்பீங்கடாடா? வெண்பா உண்மையாக இருந்தால் கேட்கலாமா? ஆனால் மல்லி சொல்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கும்போது எப்படி வெண்பா கேட்க முடியும்? ஐயோ டாடா, நீங்கள் தான் டாடா எதையுமே புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. மல்லியம்மா சொல்கிறது எல்லாமே உண்மை தான். நம்ம அத்தை வக்கீல்கிட்ட பேசினாங்க, நானும் கேட்டேன். பாத்தியா விஜய், இந்த சின்ன குழந்தை எப்படிலாம் மாற்றி வச்சுருக்கானு. அவள் கூடயே வெண்பா இருக்கிறதுனால வெண்பா கிட்ட ஒரு விஷயத்தையும் பேசி அதுதான் உண்மை அப்படின்னு நம்ப வச்சுடா விஜய். பாரு வெண்பாவும் அப்படியே நம்பிட்டா. வெண்பா நான் சொல்கிறது கேளுமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயோ டாடா, நீங்கள் இன்னொன்று ஏன் டாடா இப்படி முட்டாளாகவே இருக்கீங்க? இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு நம்ம வெண்பா குட்டி விஜய்ட்டு ஒரு வீடியோ காட்டுறாங்க. பார்த்தா அந்த வீடியோவில் தான் நம்ம ராஜேஸ்வரி வக்கீல்கிட்ட பேசினது, மல்லி போனதுக்கு அப்புறமா அன்னபூர்ணியை கார் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது, அந்த கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி இது மாதிரி மல்லி வந்தானா அவளை விடாதீங்க, அவள் கிளம்புனதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர்கிட்ட வெண்பாக்கு அடிபட்டு போச்சுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது, எல்லாத்தையும் ஃபோனில் பேசுன எல்லாத்தையும் அழகாக வீடியோ எடுத்திருக்காங்க வெண்பா. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் விஜய்க்கு புரியுது. அப்போது மல்லி சொன்னது எல்லாமே உண்மை தான். நாம தான் மல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை நாள் நம்ம நம்பிக்கை வச்சுருந்தோம் நம்ம அக்கா மேலே. ஆனால் கடைசியில் அவள் அக்கா கிடையாது நமக்கு, அவள் தான் நமக்கு துரோகி. நாம் அவளோட அக்காவா ஒரு அம்மாவை நினச்சோம். ஆனால் அவன் நமக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவோன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கலையே அப்படின்னு விஜய் அப்படியே மனசுடைஞ்சு போகிறாரு. மல்லியை பார்க்குறாரு, மல்லி அப்படியே அழுகுறாங்க. ராஜியை பார்த்து, சே நீலாம் ஒரு பொம்பளையாக்கா, உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பினேன், எனக்கு போய் ஏக்கா துரோகத்தை பண்ணேன், உனக்கு சொத்து தான் முக்கியம்னா சொல்லியிருந்தா எல்லாத்தையும் உன்ட்ட கொடுத்துருப்பானே. ஆனால் அதுக்காக என்ன இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எதுக்கா என்ன இப்படி பண்ண சொல்லுக்கா அப்படின்னு கேட்க, ராஜு ஒன்று எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இல்லை விஜய் அது வந்துன்னு சொல்லும்போது, போதும் நிப்பாட்டுக்கா, இதுக்கு மேலே நீ எனக்கு அக்காவும் இல்லை, நான் உனக்கு தம்பியும் இல்லை, உனக்கு சொத்து தானே வேணும், நான் இப்போயே கையெழுத்து போட்டு தரேன், இல்லை சொத்து எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு என் மூஞ்சில் முடிக்காமல் இங்கேருந்து கிளம்பிடுக்கா, இதுக்கு மேலே என் மூஞ்சிலே முடிக்காத, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கையை பிடிக்கிறார் விஜய். என்னை மன்னிச்சிரு மல்லி, ஒவ்வொரு முறையும் எங்கள் அக்கா சொல்லும் போதெல்லாம் அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன், அதுதான் எல்லா முறையும் நடந்திருக்கு. ஆனால் எத்தனை முறை நீ அசிங்கப்பட்டாலும் என் மேலே தப்பு இருக்கான்னு தெரிஞ்சு என் கூடயே இருந்திருக்க, என் குழந்தைக்காகவும் எனக்காகவும் இந்த குடும்பத்தை காப்பாற்றி ஒரு தூண் மாதிரி இன்னும் இருக்க, அதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போன்னு தெரில. ப்ளீஸ் மல்லி, எனக்காக இன்னும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு கொடு மல்லி, இதுக்கு மேலே என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் வெளியே வர வரைக்கும் என் குழந்தைய மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க மல்லி, வெளியே வந்ததுக்கப்புறமா நாம் இதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு மல்லிக்கிட்ட பேசிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு.